ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயம், ஆயில் அண்ட் தேவைக்கேற்ப சால்ட். ஸோ நம்ம இப்போ எப்படி மாங்காய் பச்சடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா காஞ்சோடும் கடுகு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். மாங்காய் வந்து ஒரு 20% வந்து குக் ஆகிருக்கு. இப்போ இந்த மாங்காயில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெறும் சில்லி பவுடரும், ஒரு 1/2 இன்ச் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த சில்லி பவுடருடைய ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறமா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாங்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்க வேண்டியது. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து பாகு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் மாங்காய் பச்சடி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா உருகிடுச்சு. வெல்லம் நல்லா உருகி பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாங்காய் பச்சடி வந்து நல்லா காரக்குழம்போட தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.